திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய இயேசு போடப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னு கேட்போம் சொல்லி அதுல அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தது. உடனே அந்த பாப்பா என்ன பண்றா, வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல அந்த நம்பருக்கு அந்த பொண்ணு போன் பண்றா. போன் பண்ணி அங்கிருந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய இயேசு சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா என்னங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த போன்ல கேட்கிறா. அவர் சொல்றாரு, திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு என்ன செய்வாரா, உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன அந்த பாப்பா அங்க எனக்கு இயேசப்பா உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிச்சயமா உனக்கு உதவி செய்வாங்கம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க. உடனே அந்த பாப்பா போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த கஷ்டம் உள்ளவங்க, இந்த பொண்ணு எந்த ஊருன்னு தெரியலையே, எங்கிருந்து பேசுறான்னு தெரியலையே, ஆனா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்ணிருக்கா, பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாப்பாக்காக ப்ரேயர் பண்றாங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் அந்த பாப்பா என்ன பண்ண டைம் போன் பண்றா. அப்ப என்னமா சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பொதுவா எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிறாள். எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எங்க அம்மா அப்பா என்னைய 2000 ரூபாய்க்கு வித்துட்டாங்க, என்னை இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு விட்டுருக்காங்க, என்ன ரொம்ப வேலை வாங்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால செய்ய முடியல, சாப்பாடே தர மாட்டேங்காங்க, அங்கிள் எப்படியா என்னை காப்பாத்துங்க, ஏசப்பா என்னை காப்பாத்துவாரா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு மறுபடியும் பேசும் பொழுது, கண்டிப்பா ஏசப்பா உன்னை காப்பாத்துவாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்ரஸ் எல்லாம் கேட்கிறாங்க. இவளை என்ன பண்றா, அந்த அட்ரஸை கொடுக்குறா. அப்ப நாளைக்கே வந்து உன்னை கூப்பிட விட்டுமா அப்படின்னு கேட்கும். பாப்பா சொல்ற, இல்ல நான் சொல்லும் போது வாங்க, ஏன் சொன்னா அவங்க இருக்கும்போது நீங்க வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவங்களை போன் கட் பண்ணிடுறாங்க. இந்த பாப்பா டெய்லியும் ஜெபிக்கிறா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லியிருக்கீங்களா, ஏசப்பா திக்கற்று போய் இருக்கிற எனக்கு உதவி செய்யுங்க, என்னை எப்படியாவது வீட்டுல இருந்து காப்பாத்தி என்னை வெளியே கொண்டு போங்க ஏசப்பா, எனக்கு படிக்கணும் ஆசையா இருக்கு, ஆனா இங்க வேலை பார்த்துட்டு இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி இந்த பொண்ணு என்ன பண்ணா, ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாள். அவர்களும் என்ன பண்ணாங்க, ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, அந்த வீட்டு ஓனரமா வெளியே அவசரமா போக வேண்டியது இருக்கிறது. உடனே அவங்க கதை போட்டுட்டு வெளியே போறாங்க. அந்த லாக் பண்ணும் போது என்ன அந்த அம்மாவுக்கு ஒரு போன் வந்துருது. போன் பேசிக்கிட்டே இருந்தனால கதவை அடைக்காம சும்மா அடைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பாப்பா கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது பாக்குறா, கதவு திறந்துருக்கு. உடனே என்ன பண்றா, வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பான்னு சொல்லி வெளியே தப்பிச்சு ஓடி வந்துருதா. ஓடி வந்துட்டு பக்கத்துல ஒரு அங்கிள், ஒரு சகோதரிய போனை வாங்கிட்டு உடனே அவங்களுக்கு போன் பண்றா. அங்கிள் நான் வெளியே வந்துட்டேன், நீங்க சீக்கிரம் வாங்க அங்கிள், எனக்கு பயமா இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அங்கிள்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, அந்த வீட்டு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு கடை பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறா. அவ ஜோமனிட்டே இருக்கிறா, ஏசப்பா என்ன எப்படியா காப்பாத்திருக்க. அதே போல அந்த ட்ரஸ்ட்ல இருந்து 2 பேர் வேகமா வந்து இவளை என்ன செஞ்சுட்டாங்க, கூட்டு போயிட்டாங்க. அவளை ஒரு நல்ல ஹாஸ்டல்ல படிக்க வச்சாங்க. அவ நல்லா படித்து முடித்தால் நல்ல ஒரு பட்டதாரியாய் மாறினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாப்பா அவங்கள பார்த்து சொன்னா, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு படிச்சு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ஏசப்பா தான். எங்க சொந்தத்திலே நான் தான் முதல் பட்டதாரி, ஏசப்பா என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் விசுவாசித்தாள். திக்கற்றவர்களுக்கு இயேசு சகாயராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார், அப்ப எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த சின்ன பாப்பாக இயேசுவிடம் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஏசப்பா அவளை தப்புவிக்கும்படி ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவளுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்து அவளை உயர்த்தி வைத்தார், அவளை மேன்மைப்படுத்தி வைத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயரா இருக்கிறார், அவர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க, கூட பிறந்த சகோதரர்களை என்ன பண்ணிருந்தாங்க, எகிப்து தேசத்துல